ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இளந்தளிர் பூக்கள் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொல்லிமலையோடைய பார்ட் 3 வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோவில் தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கை அம்மன் வந்து அங்கே ரொம்பவுமே வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய இன்னொரு கோவில். இது 2 கோவிலை பற்றியும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாங்கள் கொல்லிமலைக்கு போனப்போ வந்து நாங்கள் வந்து இந்த 2 கோவிலுக்கும் வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நாங்கள் 2 பேரும் இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க. இந்த அரப்பளீஸ்வரர் கோவில் பாருங்க, அதனுடைய கோபுரமெல்லாம் வந்து வித்தியாசமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோபுரங்கள் மாதிரி இல்லாம, அந்த கோபுரங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்த மாரி எனக்கு இருந்தது. அங்க நம்ம ஈஸ்வரன் கோவில் நெறைய கோவில்கள்ல இல்லாத சாமி கூட அங்க இருந்தது. காசி விஸ்வநாதன், காசி விசாலாட்சி, சரஸ்வதி, ஜேஷ்டா தேவி அப்படிங்கிற இந்த சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிறது தான் நான் வந்து பார்த்தேன். நிறைய ஈஸ்வரர் கோவிலில் வந்து நம்ம இந்த காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி இந்த சாமியெல்லாம் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம் யாரும். ஆனால் இந்த கோவிலில் நான் அதை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது காசியில் போய் நாம் வந்து கும்பிடக்கூடிய அந்த சாமிகள் கூட இந்த கோவிலில் இருந்தது அப்படிங்கும்போது நமக்கு எல்லா கடவுளையும் இந்த ஒரே கோவிலில் கும்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம அந்த கோவிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை பார்க்குறோம். நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து துர்க்கை அம்மன் கிட்ட சொல்லும்போது பழிக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது சிவன் கோவிலில் போய் சாமி கும்பிடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்களும் வந்து நீங்கள் உங்கள் தேவை என்னவோ அதை வந்து என்னுடைய வீடியோ மூலமாக உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வேண்டிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க எல்லாருக்காகவும் நம்ம இந்த கோயிலில் வந்து நம்ம போகின்ற எல்லா கோயில்களையுமே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வேண்டிக்கிறோம். அதே போல் இந்த கோவில்லையும் நம்ம வேண்டுதலை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோவிலில் உள்ளக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் வந்து ரொம்பவும் பழமையான கோவில் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோவிலில் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுத்த மீனை உயிர்த்தல வைத்த ஈஸ்வரர், அதனால தான் அவருக்கு அரப்பளீஸ்வரர் என்று பெயர் வந்தது அப்படின்னு பெயர் காரணம் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு அறுத்த மீனை வந்து உயிர் வந்து அவர் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து அந்த கதையை வந்து சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த கோவிலுக்கும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த ஆறு தாங்க. இது வந்து அந்த கோவிலுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே ஓடக்கூடிய ஆறு. இந்த ஆறு தான் வந்து நமக்கு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியாக வந்து நமக்கு வந்து கீழே வந்து ரொம்ப உயரமான இடத்துல வந்து ஊத்துற மாதிரி வந்து தெரியும். ஆனால் இது வந்து இந்த இடத்துல இந்த கோவில் முன்னாடி இது வந்து ஆறு மாதிரி இப்படி ஓடி வந்து அதுக்கப்புறமா அது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியாக அருவி மாதிரி கொட்டுது அப்படிங்கிறத நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். அதில் வந்து நான் ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டேன். அதுக்கு வந்து நயாகரா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி கனடாவில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியை போல தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ வாங்க இந்த அறுத்த மீனை உயிர்த்தல வைத்த கதையை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஆற்று ஓரத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணாராமா, சமைச்சு வச்சுட்டு மீனை வந்து சமைச்சு வச்சுட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அவர் போய் சாமி கும்பிட்டு திரும்பவும் வந்து இங்கே பார்க்குறப்ப அந்த மீன் வந்து உயிரோடையே இல்லை. அவர் சமைச்ச அறுத்து போட்டு குழம்புல போட்டு மீன் வச்சது வந்து குழம்புக்குள்ளே இல்லாமல் அது வந்து துள்ளி குதிச்சு ஆற்றுக்குள்ளே விளையாண்டுட்டு இருந்ததை அவர் பார்த்துருக்காரு. அப்பதான் அவர் வந்து நினைச்சிருக்காரு, இந்த அரப்பளீஸ்வரர் வந்து இந்த குழம்புக்குள்ள இருந்த மீனுக்கே வந்து உயிர் கொடுத்து அதை தண்ணிக்குள்ள வந்து துள்ளி குதிச்சு விளையாடுற அளவுக்கு உயிர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அவரோட சக்தியை வந்து அவர் அங்கே இந்த இடத்துல தான் பார்த்தாரு. இந்த ஆத்து ஓரத்துல தான் அதெல்லாம் நடந்தது. அது வந்து உண்மையா நடந்தது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து இந்த ஆறு தாங்க. அந்த பக்கத்திலேயே தாங்க ஓடுது இந்த ஆறு. ரொம்ப அழகா இயற்கையோட அந்த மலை, அவ்வளோ பெரிய மலையில வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஆறு ஓடுறது நமக்குமே பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகா நல்லா இருந்தது. இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் கேட்கும் பொழுது நமக்கே வந்து ஆச்சரியமா தான் இருக்கு.
இந்த மாதிரியெல்லாம் கூட நடந்திருக்கா அப்படின்னு நாமளே இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு விஷயமா வந்து தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் எதுவும் தெரியாம இருந்தது அப்படின்னு என்னோட வீடியோ மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த சாமிய கும்பிட்டுட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்தையெல்லாம் போய் பார்த்து ரசிச்சுட்டு, அப்படியே அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு வந்திருக்கோம். அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப் வந்து எல்லாருமே போனா, அங்க அந்த சூப்ப வந்து கண்டிப்பா குடிச்சு பார்க்க வேணும். அந்த சூப்போட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடவாட்டு கிழங்கு சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க மலை பிரதேசங்கள், அதாவது ஏற்காடு, கொல்லிமலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து முடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸினா, அங்க மலை பிரதேசங்கள்ல மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகையான ஈஸி கிடையாது. அரிய வகையான ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான தான் கிடைக்கும் அப்படின்னு. அதுல வந்து அவங்க சூப்பு செய்வாங்க. அது வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் அத வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கி குடிச்சிருந்தோம். நாங்க எல்லாருமே வாங்கி அந்த சூப் குடிச்சோம். ரொம்ப சூப்பரா நல்லா இருந்தது. நீங்களும் போனீங்க அப்படின்னா, அந்த முடவாட்டு கிழங்கு சூப் வாங்கி குடிச்சு பாருங்க. அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயில்ல இருந்து அப்படியே வெளியில இன்னும் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோவிலுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆறு பகுதியை பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கும் அப்படியே கொஞ்சம் திரும்புனோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்து அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகக்கூடிய வழித்தடம். அந்த முகம் பாருங்க, அந்த சாமியோட முகம் மாரி அந்த மலையில வந்து தெரிஞ்சுது. அத தான் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கோவில சுத்தியும் எவ்வளோ பெரிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த கொல்லிமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸு வந்து அங்க தான் லாஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க தான் போய் கோயில சுத்தி திரும்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ல போறவங்களுக்கு கூட இங்கேயே கோவில் கிட்டயே வந்து நம்ம இறக்கி விடுவாங்க. நம்ம ஈஸியா வந்து பஸ்லயும் டிராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு போக முடியும். அரப்பளீஸ்வரர் டெம்பிள் சொல்லி நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா, இங்க லாஸ்ட்டா வந்து பஸ் ஸ்டாப் இங்க தான் நிறுத்துவாங்க. இந்த கோவில சுத்தியுமே ஒரு ரோடு இருக்கு. அதாவது நம்ம எல்லா கோவிலுக்கும் போனா, கோயில் சுத்தி வரக்கு இடம் இல்லாம இருக்கும் பார்த்தீங்களா? ஆனா இந்த கோவில சுத்தியும் நல்லா தாராளமா இடம் இருக்கு. கோயில சுத்தி கூட நம்ம வெளியிலயும் சாமி கும்பிட்டு வர முடியும். பாருங்க, இங்க வந்து நம்ம டிரைவர் வந்து நம்ம வேற கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு போறக்கு வந்து வழி கேட்டுட்டு இருக்காரு அவங்க கிட்ட, அங்க இருக்கவங்க கிட்ட. ரொம்ப ஒரு அழகான, அமைதியா இருந்ததுங்க. அந்த இடம் சூப்பரா இருந்தது. ஓம் நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் அப்படியே அந்த இதில எழுதியிருந்ததும் சரி, அங்க உள்ள வந்து கோவிலுக்குள்ள எஸ்பிபி சாரோட அவரோட குரல்ல வந்து அந்த ஓம் நமசிவாய பாடலும் வந்து ரொம்ப அழகா பாடிட்டு இருந்தது. அந்த காலையில 7 மணிலேருந்து ஒரு 7:30 மணிக்குள்ள நாங்க போய் சாமி கும்பிட்டோம். அந்த அந்த டைமுக்கு அந்த பாட்டையெல்லாம் கேட்டுக்கிட்டே உள்ள நாங்க இந்த சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. குடுத்து வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். யாருமே கிடையாது. உள்ள நாங்க 2டே பேர் மட்டும் தான் கோயிலுக்குள்ள இருந்தோம். பூசாரி மட்டும் தான் உள்ள இருந்தாரு. ரொம்ப அழகான, அமைதியான ஒரு கோயில் தரிசனம் வந்து இங்க எங்களுக்கு கிடைச்சது. இந்த சாமி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுயம்புவா உருவான சுயம்பு லிங்கம் அப்படிங்கிறத அந்த கோவில் பூசாரி வந்து எங்களுக்கு சொன்னாரு. அந்த மீன் கதைய கூட அவரு தாங்க சொன்னாரு. பூசாரி தான் சொன்னாரு. இப்ப இது வந்து நான் வந்து பல வீடியோஸோ இல்ல மற்றவங்க சொல்றதையோ வந்து என் வீடியோஸ்ல நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி திருப்பி எல்லாம் சொல்லல. எங்களுக்கு வந்து அந்த பூசாரியே அந்த இத சொன்னாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கொல்லிமலையில இருக்கக்கூடிய அடுத்த பிரபலமான இன்னொரு கோவில் வந்து இந்த எட்டுக்கை அம்மன் தாங்க. பிரபலம் மட்டும் கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் அப்படிங்கிறத அங்க இருக்கிறவங்க இன்னுமே நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. மலைவாழ் மக்களின் நம்பிக்கை உள்ள அம்மன் கோவில் தாங்க இது. நம்ம வந்து போறவங்க, நம்ம அங்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் நம்மனால முடிஞ்ச கோவில்களுக்கு நம்மனால போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால, நாங்க அந்த அன்னைக்கு போயிட்டு வந்தோம். எங்கனால அன்னைக்கு அந்த 2 கோவிலுக்கு மட்டும் தான் போக முடிஞ்சது. அ ரொம்ப கா ரொம்ப அமைதியான நேரத்துல வந்து அந்த காலையில நேரத்துல போய் கும்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அந்த கோயில சுத்தி பாருங்க. ஒரு அழகான ஒரு குளம் வந்து இருக்கு. மழைக்காலங்கள்ல இன்னும் அதிகமான தண்ணி இருக்கும். இப்பவே நம்ம போன டைம்ல கூட நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்ததுனால, அந்த குளத்துல எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மலை அடிவாரத்துல இருக்கு. அந்த மலை நம்மளே உயரமான ஒரு மலையில இருக்கோம். அந்த மலைக்கு நடுவுல வந்து அது ரொம்ப அப்படியே அந்த காட்டு பகுதிக்குள்ளார வந்து அந்த கோவில் இருக்கு. நம்ம கொஞ்ச தூரம் தான் நடந்து போற மாதிரி இருக்கும். குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு ஈஸியா போக முடியும்.
ரொம்ப நிறைய படிக்கட்டெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம நடந்து போகிற பாதை கூட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கல்லெல்லாம் பதிச்சு அழகாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் கார் டிரைவர் 2 பேரும் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோவிலுக்கும் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம போனது ரொம்ப காலையில் நேரங்கிறதுனால இன்னும் கடைகள் கூட அதிகமாக இன்னும் திறக்கல. ஒரு 8 மணிக்கு அங்கே ஒரு 8 மணிக்குள்ளே இந்த கோயிலுக்கு 8 அல்லது ஒரு 8:30 மணிக்குள்ளே இந்த கோயிலுக்கும் வந்துட்டு அந்த டைமுக்கும் வந்து கூட்டமே இல்லாதனால ரொம்ப அமைதியாக நாங்கள் வந்து எந்த ஒரு கூட்ட நெரிசல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் போய் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கோவிலை சுற்றியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அழகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ பசுமையாக, எவ்வளோ மரம் செடி கொடி அழகான அந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்மலாம் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு போனால் தான் வந்து கோயிலுக்கு போன மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இயற்கையோடு சார்ந்த கோயில்களுக்கு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உள்ளே நான் சாமியை வந்து வீடியோ எடுக்கல. சரி, அவங்க ஏதாவது அங்கேயே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எல்லா கோயிலுமே வச்சுருக்காங்க. அதனால் வீடியோ எடுக்கல சாமியை மட்டும். நீங்கள் போனீங்கன்னா அந்த சாமியை நேரில் பார்த்து கும்பிட்டு வாங்க. ரொம்ப அழகாக நல்லா இருந்ததுங்க, மங்களகரமாக இருந்தது. அந்த சாமியவும் வந்து நம்ம பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து திருப்தியாக 2 கோவில்லையும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்மளுடைய பயணம் வந்து இந்த கொல்லிமலைக்கு நம்ம போனது நான் போன பார்ட் 2 வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். ஏன் போனோம், எதுக்காக போயிருந்தோம் அப்படிங்கிறத. நாங்கள் வந்து ஒரு கேரளா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். அதை வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ யாராவது இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவோட கண்டினியூஸ் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் உங்களுடைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய வீடியோவுக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இப்போ நான் கொல்லிமலை வீடியோலேயே வந்து இது பார்ட் 3 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3, இது வந்து பார்ட் 3 நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட்டுக்காக நான் எப்போதுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்ம அங்கே பார்க்குறோம். ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம், அத்திப்பழம், இது எல்லாமே வந்து அங்கே கிடைச்சிது. கொடை ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய 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 ஆரஞ்சு, வாழைப்பழங்க. அங்கே அப்படியே வாழைத்தோப்பு தான். நம்ம வர வழியில் அவ்வளோ வாழைத்தோப்பு பார்த்தோம் இல்லைங்களா? அங்கே வந்து இல்லாத வாழைப்பழங்களே இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான நல்ல ஒரு நிறைய வகையான செவ்வாழை, தேன் வாழை, அந்த மாதிரி நிறைய என்னென்ன வகையான பழங்கள் இருக்கோ அத்தனையும் வந்து அங்கே நிறைய வந்து வாழை மரங்கள் இருந்தது. இந்த பழங்குடியினர் சந்தையில் வந்து இங்கேயும் அந்த பழங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. வாழைப்பழம் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்தது நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் மற்ற பழங்கள் எல்லாமே இருந்தது. நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். அங்கே மேராக்காய் வந்து அங்கேயும் மேராக்காய் வந்து நல்லா கிடைக்குது. அங்கேயும் நிறைய ஒரு சில இடங்கள்ல அந்த மேராக்காய் வச்சுருந்தாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு. மேராக்காய் வந்து நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மேராக்காயெல்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. அங்கேயே அந்த ஒரு மரத்தில் இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். மேராக்காய் வந்து மரத்து மேலே கொடி வகை சார்ந்ததுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மரத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஃப்ரூட்ஸு அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. நாங்களும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம போன வழி பாதைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 70 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த மலை பகுதியில் அந்த ரோடுனுடைய அழகை பார்க்கறதுக்காகவே நாம் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு தாங்க சொல்லணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக 1 by 1 வந்து நம்ம ஒரு உயரமான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ரோடோட அழகு வந்து பாருங்க, அந்த சாலை பகுதியோட அழகு வந்து எவ்வளவு அழகா வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே பாம்பு மாதிரி போகுதா. அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க ஒரு உயரமான ஒரு மலை இருக்கா. நம்ம இங்கிருந்து அந்த மலையை பார்க்கறதா, இங்கிருந்து கீழே போற அழகான ரோட பார்க்கறதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திருமண பக்கமெல்லாம் நமக்கு அவ்வளோ கண்கொள்ளா அழகிய காட்சிகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு கிடைக்கும்.
நம்மலாம் வந்து எதுவும் புதுசா உருவாக்க தெரியல அப்படின்னாலும், நம்ம வந்து அரசர்கள் வல்வி ஓரி அப்படிங்கிற அந்த அரசர்கள் உருவாக்கி வச்ச இந்த அழகான இந்த வழிப்பாதைகள்ல வந்து பயணம் பண்றதே வந்து பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து எந்த எந்த அளவுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து அவங்க ரோடு ட்ரிப்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்க, அதில எப்படி பயணம் பண்ணி நாம இப்ப ஈஸியா போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே ரொம்ப மலைப்பா இருக்குங்க இல்லைங்களா? அ அந்த 70 வளைவுகள்லயும் வந்து அந்த ரோடுகள்ல வந்து நம்ம மேல இருந்து கீழ பார்க்கும்போது அழகா இருக்கு. கீழ இருந்து மேல பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். அதேபோல நம்ம வந்துகிட்டு இருக்க பாதி வழியில நம்ம வண்டிய நிறுத்திட்டு, அந்த பக்கமும் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, எங்க பார்த்தாலும் மலையாவே தெரியும். இந்த பக்கம் பார்த்தா அப்படியே உயரமான பெரிய பெரிய மலை, இந்த பக்கம் மலை. கீழ பார்த்தோம்னா, அங்க அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகள் மாதிரி தெரியும். எ எல்லா பக்கமும் வந்து ரொம்ப நெறைய அழகான மலைகள் தாங்க அதிகமா இந்த இடத்துல இருந்தது. இப்ப பாருங்க, அந்த மேக கூட்டங்கள்லாம் அப்படியே நம்ம வந்து வானத்த வந்து அப்படியே நம்மளே தொடர அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அவ்வளோ உயரத்துல இருக்கிறோமா? அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த மேக கூட்டங்கள்லாம் அப்படியே அவ்வளோ அழகு அப்படியே நம்மள சுத்தி வந்துட்டுருக்கா. எவ்வளோ சூப்பரான, ரம்மியமான, அழகான காட்சிய நீங்க வந்து பார்த்துட்டுருக்கீங்க. இது வந்து இன்னும் மழை சீசன்ல வந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற மலைகள்ல இருந்து அருவிகள் வந்து நெறைய வந்துட்டு இருக்கும். அத பார்க்கும்போதும் இன்னும் வந்து நமக்கு இந்த பயணம் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும்னே சொல்லலாம். என்னோட வீடியோஸ் பார்த்த உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ்ல உங்களுக்கு ரொம்ப பயணம் பிடிக்கும், டிராவல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பயணம் பண்றது பிடிக்காது. இங்க பாருங்க எவ்வளோ அழகான ஒரு காட்சிய பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அப்படியே அந்த மலை முகடுகள்லாம் பாருங்க. அப்படியே எவ்வளோ அழகா இருக்கு. ஒரு ஓவியம் வரைஞ்சு வச்சா எப்படி இருக்கும்? நம்ம சின்ன குழந்தைங்கள்ல ஒரு டிராயிங் பண்ணும்போது அப்படியே மலைகள், அந்த சூரியன் இதெல்லாம் வந்து வரைஞ்சு பார்த்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்கைக்கு வானத்துக்கு ஒரு கலர் குடுப்போம். கீழ ஒரு கலர் குடுப்போம். அந்த மாதிரி கீழ மரங்கள் வரைஞ்சு பச்சை கலர்லாம் குடுப்போம். அந்த மாரி அந்த ஒரு ஓவியம் மாதிரி தெரியுது அந்த இடமே வந்து. அவ்வளோ வந்து அழகா இருக்கு. பயணம் பண்றவங்களுக்கு தான் பயணத்தின் போதை என்ன அப்படிங்கிறது தெரியும். என்ன எனக்கு ஒரே ஒரு குறை என்ன தெரியுங்களா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. டூ வீலரும் ஓட்ட தெரியாது, காரும் ஓட்ட தெரியாது. இது 2ம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, எந்தெந்த மலைகள் என்னால ஏறி வண்டி ஓட்டி பார்க்க முடியுமோ, அத்தன மலைகள்லயும் வந்து என்னால நான் தனியா டிராவல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஆனா அது வந்து இந்த ஜென்மத்தில நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாராவது நல்லா வண்டி ஓட்டுவீங்க. உங்களுக்கு வந்து லேடீஸ்க்கு சொல்றேன் நானு. ஜென்ட்ஸ் எல்லாருமே வண்டி ஓட்டுவாங்க. லேடீஸ்க்கு வந்து யாராவது வண்டி ஓட்ட தெரிஞ்சது அப்படின்னா, நல்லா கார் டிரைவிங் மலைப்பகுதிய வந்து போய் பாருங்க. சூப்பரா என்ஜாய்மெண்ட்டா சூப்பரா இருக்கும். அழகா இருக்கும். எவ்வளோ நேரம் தாங்க நீங்க இந்த காட்சிகள்லாம் அழகா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. நாங்க தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே காது கேக்குது. நீங்க சொல்றது நீங்க போய் பார்த்துருக்கீங்க, நேர்ல போயிருக்கீங்க. அதனால இத்தன முறை சொல்றீங்க. நாங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்றோம் அப்படின்னு தானே சொல்றீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. கண்டிப்பா நீங்கலாம் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதாவது நான் இந்த இடத்துக்கு வந்து கொல்லிமலைக்கு வந்து நான் போகாத வரைக்கும் நான் சில இடங்களுக்கு வந்து போகாத வரைக்கும் அங்க என்ன இருக்க போகுது, இருக்க போகுதுன்னு நினைப்பேன். ஆனா போனதுக்கு அப்புறமா தெரியுது அங்க இருக்கக்கூடிய பிரமிப்பும், அங்க இருக்கக்கூடிய அழகும், அப்ப சொல்ல வார்த்தைகளே வராது. அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு இடமும் இருக்கும். இங்க பாருங்க அப்பப்பப்பப்பா சொல்லவே முடியாது. இந்த சீன்லாம் வந்து அப்படியே அவ்வளோ அழகான ஒரு பள்ளத்தாக்கு, அவ்வளோ உயரமான மலைத்தொடர்களும், அப்படியே அங்க அப்படியே தூரத்துல தெரியக்கூடிய ஒரு அருவிகளும், ஜூம் பண்ணி காட்டுறது தெரியுதுங்களா? மலை மேல இருந்து ஒரு அழகான ஒரு அருவி கொட்டுறது தெரியுதா உங்களுக்கு? சூப்பரா தெரியுதுங்க. இந்த அருவிகள்லாம் அங்க நின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா, அந்த பசுமையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வந்து மனசுக்கு இதமா, அப்படியே ரிலாக்ஸா இருந்ததுங்க. ரொம்ப நெறைய வந்து மனக்குழப்பத்துல இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது, அதனுடைய சுகமே தனி அப்படின்னு தான் நாம சொல்லணும். சரிங்க. ரொம்ப நேரமா நான் பேசி உங்கள போர் அடிச்சுட்டு இருக்கேன்னு நான் நெனைக்கிறேன்.
அதனால் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டையும் அப்படியே நான் உங்களுக்காக நான் வீடியோவில் நான் வந்து பாடிடலான்னு இருக்கேன். என்னோட பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட பாட்டும் என்னோட குரலும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்ணே மவராச தொணவேனுண்டா, கண்ணே மவராச தொணவேனுண்டா, நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் எழச்சேனடா, நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் எழச்சேனடா, கண்ணே உன்னை தாண்டி எனக்காருடா, கண்ணே உன்னை தாண்டி எனக்காருடா, சின்ன முகம் பார்க்க 100 ஜென்மம் பொறுக்கணுண்டா, உனக்காக கரையோனும் மெழுகாக எரியோனும், வாரேனே உன்னை சுத்தி ஆசை தீர பேசி போக, தங்கமே தங்கமே எம்பட தங்கமே, தங்கமே 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 எம்பட தங்கமே, தங்கமே தங்கமே எம்பட தங்கமே, தங்கமே. நட்ட நடு ராத்திரியில் வெத்தலைய போட்டு கெட்டு உன்னை நப்ப மெல்லுறனே நான் சுகமா, என்ன குறையேன் பொறுப்பில் அத்தனைக்கும் நான் பொறுப்பா, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா, உன்னை சுத்தி வாரே உன்னை சுத்தி வாரே மூச்சிரைக்க நானும், கண்ணால் ஒரு சாட போதும் உசுர கட்டி கொத்தாகத்தாரு, தங்கமே தங்கமே எம்பட தங்கமே, தங்கமே 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 எம்பட தங்கமே, தங்கமே தங்கமே எம்பட தங்கமே, கண்ணே மவராச தொணவேனுண்டா, நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் எழச்சேனடா, கண்ணே உன்னை தாண்டி எனக்காருடா, சின்ன முகம் பார்க்க 100 ஜென்மம் பொறுக்கணுண்டா, கண்ணே மவராசன் தொணவேனுண்டா, நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் எழச்சேனடா, கண்ணே உன்னை தாண்டி எனக்காருடா, சின்ன முகம் பார்க்க 100 ஜென்மம் பொறுக்கணுண்டா, உனக்காக கரையோனும் உனக்காக மெழுகாக எரியோனும், வாரேனே உன்னை தேடி ஆசை தீர பேசி போக, தங்கமே தங்கமே எம்பட தங்கமே, தங்கமே 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 எம்பட தங்கமே, தங்கமே 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 எம்பட தங்கமே, கண்ணே என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாட்டை கேட்டிங்களா?
என்னோட பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டை நான் பாடியிருக்கேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் இந்த பாட்டு பாடியிருக்கேன். ஏன்னா அவர் பேர் வந்து அவரோட பெயர்லேயே வந்து தங்கம் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கும். அந்த வேர்டை வச்சு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த வேர்டுக்காக மட்டும் இல்லை, இதனுடைய வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். என்னங்க என்னோட சேர்ந்து இந்த பயணத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ பனி மூட்டத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு குளிர்ச்சியான ஒரு பயணத்தை என்னோட சேர்ந்து பயணித்து என்னோட இனிமையான ஒரு பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ஏதோ ரேடியோவில் எல்லாம் போய் பாட, டிவியில் போய் பாடலாம் ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும், இன்னைக்கு நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் மூலிமா என்னோட சேனல்ஸில் நான் பாட்டு பாடி என்னுடைய ஆசைகளை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது வந்து இந்த இந்த வீடியோஸில் மட்டும்தான் நான் பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது சித்தேஸ்வரன் என்கிற மலை அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழும் பகுதின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்லேயும் என்னோட பாட்டு பாடியிருப்பேன். அதுலேயும் வந்து என்னோடய வாய்ஸ் கேட்காதவங்க அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஜில்லுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக குளுமையாக ஜில்லுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களே, அதனால ஜில்லுன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க. பயணம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு போதையான ஒரு விஷயமா இருக்குதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக, அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, ஊர் சுற்றணும் கிளம்பணும் போகணும் வரணும் சார். அது அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு இது பண்ணால் பிடிக்கும், புக்ஸ் படித்தா பிடிக்கும், எனக்கு டிவி பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட ஹேபிட் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு என்னோட ஹேபிட் என்னவோ அதை தானே சொல்ல முடியும். எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி ரோடு ட்ரிப்பு வந்து நான் என்னோட லைஃப்பில் என்னவோ தெரியலிங்க, நிறைய இடங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், அங்கே போய் நிறைய தங்கி இருந்து பார்க்கணுன்னு நான் நினைப்பேன். ஆனால் என்னுடைய அன்லக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரோடு ட்ரிப்பு மட்டும்தான் போகிற மாதிரியே இருக்கும். நிறைய டைம் வந்து நான் அந்த ரோட்டில் நிறைய வந்து ரோட் சைட் ட்ரிப்பு தான் நிறைய என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னுடைய லக்கி அவ்வளோதானே என்னவோ எனக்கே தெரியல. இந்த பாருங்க எவ்வளோ வந்து அப்படியே அந்த மரத்துக்கு இடையில எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பனி மூட்டத்தோட நம்மளுடைய பயணம் வந்து இதோட நம்ம கொல்லிமலை பயணம் வந்து முடியுதுங்க. இதோட நம்ம 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க பார்த்துருங்க. பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா 3 வீடியோஸையும் கண்டிப்பா தொடர்ந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 லைனா பாருங்க. உங்களுக்கு நான் போடுற என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் வந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கண்டிப்பாக மறக்காமல் தட்டிட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்